பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நடக்கிறதான உபவாச ஜபத்தில் உங்கள் யாவரும் அன்புடன் அழைக்கிறோம். இன்று காலை சரியாக 10 மணிக்கு உபவாச ஜபம் நம்முடைய ஆழத்தில் நடைபெறும். வந்து பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தரிடத்தில் பொறுமையாய் காத்திருந்தேன். நான் விசுவாசிக்கிறேன், பேஷன்ஸ் உண்மையாகவே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். பொறுமையாக இருங்க, கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். அவசரப்படாதீங்க, சரியா? கர்த்தர் காரியங்களை கர்த்தர் பொறுமையாக நடத்துங்க. எந்த காரியத்தை செய்யலாம் பொறுமையாக இருங்க, சரியா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் சத்தத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு கூட வந்து வழி நடத்துவார். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இதனால் வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் எனக்கு கிருபையை தாங்க. இதனால் கர்த்தாவே எங்களுக்கு அந்த பொறுமையின் கர்த்தாவே சுபாவம் வரட்டும். அன்றைய கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு பொறுமையாக இருந்து காரியங்களை ஜெயமாய் முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த ஒரு காரியத்தில் எங்களை அவசரப்படக்கூடாது ஆண்டவரே. என் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீங்கள் வழி நடத்தோடுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, கத்த பிரசவத்துக்கு போகிற பிள்ளை நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். எல்லா கர்ப்ப தடைகள் எல்லாம் மறைய செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கத்த இந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளில் கத்தா தேவன் தாமே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருக்கு தேவையான நன்மைகளை கொடுங்க. ஆண்டக தாவி யாருக்கு எந்த குறைகள் இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் அப்பத்தையும் தண்ணீரையும் எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்க. ஆண்டரை விசேஷமாக எல்லா பணத்தேவைகளை சந்திங்க. எல்லா கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை ஆக்குங்க. அவங்க தாவி சம்பளங்கள் எல்லாம் நேர்த்தியான சமயத்தில் கிடைக்க உதவி செய்யுங்க. வர வேண்டிய எல்லா பணங்களும் கிடைக்க உதவி செய்யுங்க. எல்லா கோர்ட்டு கேஸில் அந்த பிள்ளைகள் ஜெயத்தை கட்டளையிடுங்க. ஆண்டரை, என் தேவன் தாமே இந்த நாள் நீதியாக நியாயம் செய்கிற தேவன். இந்த நாளில் சரியான நீதி அவர்கள் பக்கமாய் வருவதாக. ஆண்டரை கத்தாவே, எல்லா துன்மார்க்கமான எண்ணங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்க எல்லா மனிதர்களை விட்டு வெளியே போகட்டும். எல்லா விக்கிரக ஆராதனை ஒளியட்டும் ஆண்டவரே. என் தேவன் தாமே எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. என் தேச சமாதானத்தை காண உதவி செய்யுங்க. அன்றைய நாளில் கத்த சால்வேஷன் டிவிக்காக எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க. அந்த சபை கட்டுமான பணியில் தேவனுடைய கரம் இருக்கட்டும். அந்த சர்ச் கட்டுவதற்கு அநேகரை எழுப்புங்கப்பா. என் தேவன் தாமே ஆண்டவரே, எஸ்தர் பிரேயர்ஸுக்கு ஆண்டவரே, சர்ச்சை கட்டுவதற்கு ஆண்டவரே நீர் வழியிலே திறக்க விடமா ஜெபிக்கிறேனப்பா. அன்றைக்கு அநேக தாராளமாய் கொடுக்கவும் அதனால் ஆலயம் கட்டப்பட உதவி செய்யுங்க. அன்றைய நீரே மகிமையான காரியங்களை செய்யுங்க. சுவிசேஷ பணியாகிய சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. அவன் அநேக சுவிசேஷங்கள் ஆண்டவரே அன்றைக்கு தாவே எல்லா பகுதியிலும் அவங்களை கொண்டு செல்ல உதவி செய்யுங்கப்பா. என் தேவன் தாமே மகிமையான காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.